ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் 4/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடுகள் செய்து வீட்டில் இருக்கின்ற வயதான தாத்தா பாட்டி அப்பா அம்மா வயதான பெரியவர்களை அவர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக அதிகாலையில் எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து மலர்கள் பறித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மலர்களை சாத்தி பிரார்த்தனைகள் செய்துவிட்டு அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்வது, சிவபுராணத்தை ஓதுவது, ஆலயங்களை வலம் வருவது, ஆலயத்திலே தொண்டுகள் செய்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை நமக்கு வாழ்விலே உயர்வை தரக்கூடியது. அந்த ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆசாரசீலராக செல்ல வேண்டும். நமது சமய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு செல்ல வேண்டும் என்கின்றதெல்லாம் பெரியவர்கள் இந்த அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாகரீக உடைகளை தவிர்க்க வேண்டும். இப்போ முன்னைய காலத்திலேயெல்லாம் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அங்கே அவர்கள் ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்திருப்பார்கள், பெண்கள் பட்டு சேலை அணிந்திருப்பார்கள், இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணியோடு இருப்பார்கள், சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை, ஆண் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் கூட இந்த சிறிய சால்வையை எடுத்து அப்பாவுடைய சால்வையை எடுத்து அந்த பிள்ளை கட்டிக்கொள்ளும். ஒரு ஆசையாக இந்த ஆலய வழிபாடுகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இப்படித்தான் கோவிலுக்கு போக வேண்டும். ஒரு கோவிலுக்கு போகிறதா இருந்தால் நாம் நம்முடைய கலாச்சார உடைகளோடு செல்ல வேண்டும் என்ற வழக்கம் இருக்க வேண்டும். இப்போ பல ஆலயங்களிலே அவரவர் வீட்டிலே இருக்கின்ற ஆடைகளோடு நாகரீக உடைகளோடு அந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற வழக்கம் கொண்டு வந்திருக்கு. இது புதுசாக இப்போ கொஞ்சம் காலமாக. அது மட்டுமல்ல, தலைவிரி கோலத்தோடு இந்த கோவிலுக்கு போவார்கள். தலைவிரி கோலம் இல்லைன்னா தலைக்கு முழுகின ஈரமாக இருக்குது காயல்ல, இது ஒரு நொண்டிச்சாட்டுன்னு சொல்வார்கள். தலைவிரி கோலத்தோடு எந்த இடத்திலே பெண்கள் நின்றாலும் அது அபசகுனம். தலைவிரி கோலத்தோடு சுமங்கலி பெண்கள் வீட்டில் கூட இருக்கப்படாது. இது கோவில்லையும் தலைவிரி கோலம், கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்லையும் தலைவிரி கோலம். எனவே வாழ்விலே நாம்
எவ்வளவு செய்தாலும் நமக்கு பலனை தராது. புறக்குடத்தில் ஊற்றிய நீருக்கு சமனாகிவிடும். இவ்வாறு இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய இந்த அனுஷ்டானங்களை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.